1982ல 263 பேரோட ஒரு பிளைட் வந்து இந்தோனேஷியா மேல பறந்துகிட்டு இருக்கு. திடீர்னு பைலட் எல்லாம் ஜன்னலுக்கு வெளியில ஏதோ ப்ளூ கலர்ல அலையா வந்து கவனிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 37,000 அடி உயரத்துல வந்து பறந்துகிட்டு இருக்காங்க. அப்ப பேசஞ்சர்ஸுமே ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா அந்த இன்ஜின் கிட்ட எல்லாம் ப்ளூ கலர்ல அப்படியே அலையா போகுது. அது என்னன்றது யாருக்குமே எதுவுமே தெரியல, புரியல. அப்போ திடீர்னு அந்த பிளைட்ல 4வது இன்ஜின் வந்து வேலை செய்யாம போகுது. என்னடா அது திடீர்னு வேலை செய்யல, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே டக்குன்னு மீதி இருக்க 3 இன்ஜினும் காலியாகி கிட்டத்தட்ட பிளைட்ல எந்த இன்ஜினுமே வேலை செய்யல. உள்ள இருக்க 247 பேசஞ்சர்ஸும் அலறாங்க. 37,000 அடி உயரத்துல இந்த ஏரோப்ளேன் 15,000 அடி உயரத்துக்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட 15 நிமிஷமா இன்ஜினே வேலை செய்யாம அப்படியே கிளைட் ஆகி வந்திருக்கு. பைலட்டும் கிட்டத்தட்ட 15 தடவைக்கு மேல அந்த ஏரோப்ளேன் இன்ஜினை வந்து ரீஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டாங்க. அந்த இன்ஜின் வந்து ஸ்டார்ட்டே ஆகல. இது நடக்க காரணம் என்ன அப்படின்னா, இந்தோனேஷியால கடந்த ஒரு மாசமாவே ஒரு வால்கனோ வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அதுல இருந்து வந்த கோல்டு டஸ்ட் இந்த ஹீட்டான இன்ஜின்குள்ள போய் இந்த டஸ்ட் எல்லாம் மெல்ட் ஆகி இன்ஜினை ஜாம் பண்ணிடுது. அந்த ஏரோப்ளேன் இறங்கி 12,000 அடி ஹைட்டுக்கு வருது. பைலட்ஸும் அந்த இன்ஜினை ரீஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. திடீர்னு 4வது இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த ஃபியூ மினிட்ஸ்ல 3வது இன்ஜினும் 1வது இன்ஜினும் ஸ்டார்ட் ஆகுது. 2வது இன்ஜின் ஸ்டார்ட் ஆகவே இல்ல. இருக்க 3 இன்ஜினை வச்சு எப்படியா நம்ம லேண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா பக்கத்துல இருக்க ஏர்போர்ட்ல கஷ்டப்பட்டு லேண்ட் பண்றாங்க. ஏன்னா உள்ள நிறைய காம்போனன்ட்ஸ் வந்து வேலை செய்யலாம். உள்ள இருந்த 263 பேருமே வந்து உயிர் பிழைக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் உலகத்துல எங்கேயாவது வந்து எரிமலை வெடிப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த பக்கம்